எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு எழுத்தாளரோட ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான பயணத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அவரோட வார்த்தைகள் வழியாவே அவரோட உலகத்துக்குள்ள போகலாம். இது தமிழ் எழுத்தாளர் நறுமுகையோட அடையாளத்தை நோக்கிய ஒரு பயணம். பாருங்க, இந்த ஒரு வரியில தான் அவரோட மொத்த எழுத்து பயணத்தோட சாராம்சமே அடங்கியிருக்கு. நான் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க எப்படி பார்க்கறாங்கன்றது தான் அவங்களோட படைப்புகளோட மையப்புள்ளியாவும் இருக்கு. இவங்களோட உண்மையான பெயர் மதிவதனி சாந்தி ஈஸ்வரன். ஆனா இலக்கிய உலகத்துல தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்க அவங்க தேர்ந்தெடுத்த பெயர் தான் நறுமுகை. சரி, இந்த நறுமுகைங்கிற ஆளுமை எப்படி உருவானாங்க? வாங்க பார்க்கலாம். சரி, இந்த இலக்கிய பயணம் எங்க இருந்து ஆரம்பிச்சுது? ஒவ்வொரு கதைக்கும் ஒரு தொடக்க புள்ளி இருக்கும் இல்லையா? அவரோட கதை ஒரு புத்தகத்திலிருந்து தான் ஆரம்பிச்சுது. எல்லாத்துக்கும் முதல் காரணம் அவங்க அம்மா தான். மற்ற குழந்தைங்க மாதிரி விளையாட்டு சாமான்களை கொடுக்காம மகளோட கையில ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு நிமிஷம் அவங்க வாழ்க்கையோட போக்கையே மாத்திடுச்சுன்னு சொல்லலாம். அப்போ நறுமுகைக்கு வயசு வெறும் 12 தாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த சின்ன வயசுல கிடைச்ச ஒரு புத்தகம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு. அன்னைக்கு ஆரம்பிச்ச வாசிப்பு பழக்கம்தான் இன்னைக்கு எழுத்தாளரா மாத்திருக்கு. ஆமாங்க, அந்த புத்தகம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட அக்னிச் சிறகுகள். அந்த அக்னிச் சிறகுகள் தான் நறுமுகையோட சொந்த கற்பனை சிறகுகளை விரிக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. வெறும் வாசிப்பு பழக்கத்தோட நிக்கல, அது மெதுவா எழுத்து ஆர்வமா மாறிச்சு. ஒரு எழுத்தாளரா தன்னோட அடையாளத்தை அவங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்குனாங்கன்னு இப்ப நாம பார்க்க போறோம். அவங்களோட வளர்ச்சி ரொம்பவே படிப்படியானது. 2010 விகடன்ல ஒரு மாணவர் பத்திரிகையாளரை ஆரம்பிச்சு 2019 தனக்குன்னு சொந்தமா தமிழ்கதைகள்.com அப்படின்னு ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பாருங்க, அடுத்த வருஷமே 2020 சாரல் மின்னுதலோட ஆசிரியர் குழுவிலையும் இணைஞ்சாங்க. ஒவ்வொரு படியிலையும் அவங்களோட வளர்ச்சி ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த பயணத்தோட விளைவா சில அற்புதமான நாவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. வாங்க, அவரோட படைப்பு உலகத்துக்குள்ள ஒரு சின்ன விசிட் போயிட்டு வரலாம். நறுமுகையோட முதல் நாவல் நந்தவனம். இது தன்னோட மனசுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு படைப்புன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த கதை அம்மா பொண்ணு பாசம், ஆண் பெண் நட்பு, சப்போர்ட்டிவான குடும்ப பந்தம், ஒரு அழகான காதல்னு இப்படி நம்ம வாழ்க்கையோட பல உணர்வுகளை ரொம்ப அழகா ஒன்னா கோர்த்திருக்கு. இவ்வளவு சிறப்பான ஒரு கதைக்கு அங்கீகாரம் கிடைக்காம இருக்குமா? புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் நடத்தின போட்டியில நந்தவனம் நாவலுக்கு 2ஆம் பரிசு கிடைச்சிருக்கு. அவங்களோட 2வது படைப்பு காதல் கொண்டே நடி. தலைப்ப கேட்ட உடனே தெரியுது இல்லையா? இது குடும்ப அமைப்புக்குள்ள வர்ற ஒரு அழகான காதல் ஓவியம். இந்த கதைக்கு இன்ஸ்பிரேஷன் என்ன தெரியுமா? அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சு போன கூட்டு குடும்ப நினைவுகள் தானாம். காதலோட அர்த்தமே மாறிக்கிட்டு வர்ற இந்த காலத்துல இந்த கதை ரொம்ப தனித்துவமா நிக்கும்னு நறுமுகை சொல்றாங்க. அடுத்து அவங்களோட 3வது நாவல் மீண்டும் மலர்வாய். இந்த படைப்புக்கு இரட்டைத்தன்மை இருக்குன்னு சொல்லலாம். அது என்னன்னு பார்க்கலாமா? அதாவது, இத படிக்கிறவங்க மனசுல இது ஒரு பக்கம் அழகான பூ மாதிரி மலர்ந்து மனம் வீசணும், அதே சமயம் இன்னொரு பக்கம் ஒரு புயலையே உருவாக்கணும்னு நினைச்சு எழுதுனதா அவங்களே சொல்றாங்க. ஒரே படைப்புல 2 விதமான தாக்கம். வாவ்! இவ்வளவு ஆழமான ஒரு படைப்புக்காக தமிழ்நாடு முத்தமிழ்ச்சங்கம் நடத்தின போட்டியில மீண்டும் மலர்வாய் நாவலுக்கு ரொம்ப மதிப்புமிக்க கதைகளை பொருண்மை விருது கிடைச்சிருக்கு. சரி, இவ்ளோ தூரம் பயணிச்ச ஒரு எழுத்தாளரா நறுமுகை தன்னோட வாசகர்கள் கிட்ட என்ன சொல்ல விரும்புறாங்க? இந்த டிஜிட்டல் உலகத்துல புத்தகங்களோட முக்கியத்துவத்தை அவங்க ரொம்ப அழகா சொல்றாங்க. அந்த புது காகித வாசனையோட புத்தகத்தை கையில பிடிச்சு வாசிக்கிற சுகம் இருக்கே, அதுக்கு ஈடா எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. இது நம்மள எத்தனை பேருக்கு உண்மைன்னு தோணுது இல்லையா? ஆக அவங்க சொல்ல வர்ற முக்கியமான செய்தி இதுதான். வாசகர்களான நீங்க கொடுக்கற ஊக்கமும் நீங்க சொல்ற கருத்துக்களும் தான் தன்னோட அடுத்தடுத்த படைப்புகளுக்கு அடித்தளமா இருக்குன்னு அவங்க மனப்பூர்வமா நம்புறாங்க. இது அவங்களுக்கும் வாசகர்களுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு அழகான பந்தத்தை காட்டுது. நறுமுகையோட கற்பனைக்கு சிறகு கொடுத்தது அக்னி சிறகுகள். சரி, இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க கற்பனையின் சிறகுகளை திறந்துவிட்ட, உங்க வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின அந்த ஒரு புத்தகம் எது?